சாத்திரத்தோட உன் வெங்காயம் வளர்க்க மாட்டோட உன் அறிவு போயிட்டு சாதிக்கின்றி. இப்படி மர்மமாக இருந்த ஒரு சவுண்டுக்கு ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. அண்ணன் ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாரு பாருங்க. தனிப்பட்ட முறையில அவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி போயிட்டாரு. பேசுறனி திரும்ப திரும்ப 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 பேசுறனி. ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? உண்மைதான், தனிப்பட்ட விஷயம் தானே அது. தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் தலைவர் ரொம்ப தவறு. இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். கழிவறையில எல்லாம் இப்படி கறி வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது பூஜை ரூம்ல அண்ணன் கக்கூசுங்கிறாரு. கக்கூசுல போய் எடுப்பீங்க. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். அவர் ஏதோ ஆடியோல வெளியிட்டாரு, வீடியோல வெளியிட்டாரு, ஏன் பாக்குறீங்க? ஆமா, அந்த விஷயத்தை கட்சியிலே முட்டை கொடுக்கல. அந்த கட்சியில எங்க அண்ணன் கொடுத்தாரா இல்லையா? நருக்கு முட்டை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் ஒரு முட்டாளுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எங்க அண்ணன் தாங்க சொல்லிருக்காரு, முட்டை கொடுக்கும் ஆள் முட்டாள். எங்க அண்ணன் முட்டாள் தானே. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? இல்லங்க, அவர் எப்போதுமே இந்த பண்பாடு பாரம்பரியம் அப்படின்னு பாருல, அது மாதிரி அப்படி இது ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்னன்னு? அண்ணன் தம்பி பாசம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். அது மாதிரி இப்ப அந்த மாதிரி அண்ணன் இப்ப அண்ணன் பண்ணிட்டாருன்னா அது ஒரு உறவு தானே. ஆமா, முட்டுக்கு முட்டாக சொட்டுக்கு சொட்டாக அண்ணன் தம்பி இணைந்து கொண்டோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆக, வீடியோவுக்கு வீடியோவாக. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வீடியோ வந்தவனையே அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னவனையே, உண்மையிலேயே தனிப்பட்ட விஷயம் தானே வச்சுங்களேன். ஆனா இப்படி அண்ணன் வந்து பிஜேபி முட்டாதப்ப கூட பிஜேபிக்கு சேர்த்து எங்க அண்ணன் முட்டு கொடுக்குறாருன்னா, அந்த 15 வீடியோல நம்ம அண்ணனுடைய வந்து முட்டு கொடுக்கறதுல இப்ப வேல் வச்சுட்டு பண்ணது வந்து எப்படி உங்களுக்கு அது வந்து அது தனிப்பட்ட விஷயம். அது வந்து பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. விவசாய சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமா, விவசாய சட்டம். அதை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டுல மக்கள். அங்கே டெல்லியிலே போராடுறாங்க. அங்க பார்லிமெண்ட்லயே ஓட்டு போட்டது யாரு? சுப்ரீம் ஓட்டு போட்டது இந்த 11 எம்பிக்கள். 11 ADMK எம்பிக்கள். இது குத்தமா? குத்தமே கிடையாது. அண்ணன் விவசாய சின்ன வச்சிருக்காருல்ல, அத கேட்கல இந்த வரை. ஏன்டா ஓட்டு போட்டே அப்படின்னு கேட்கல. இன்னைய வரைக்கும் கேட்கல. ராகவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். ராகவனுக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ, அப்படி சொல்லாத. கேட்டி ராகவன் இருக்காரு, அவர் நம்ம இலகணேசன் இருக்காருல்ல, அவரு ஆளுநரா பொறுப்பா இருக்கும்போது ட்வீட் போட்டாப்ல, பாத்தீங்களா நீங்க? ஆமா, அதை சேர்த்துல அண்ணன் சொல்லிருக்கணும். ஆமா, அது என்ன ட்வீட் போட்டாப்ல? என்ன, இறைவனுக்கு நன்றியா? சரி, ஓகே. ஏதோ அண்ணே அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்கண்ணே. மக்கள் உங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவனிங்க. இப்போது இவரோட லட்சணத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா எதிர்காலத்துல நீங்கள் அடையக்கூடிய பெரும் விரக்தியானது
தவிர்க்கப்படும். ஆக தயவு செய்து இவருடைய உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் மீது இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையை கைவிட்டுட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன். உன் அறிவு பெற்று சாதிக்கின்றேன்.